அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம். நம்ம பொற்காலம் சேனலில் சரணடைதல் பலவீனம் அல்ல, உடைக்கவே முடியாத ஒரே பலம், பக்தியின் ஆழமான உண்மையை வெளிப்படுத்தும் இது வருடாந்திர அழைப்பு. அந்த அழைப்பு என்னவென்றால் நரசிம்ம ஜெயந்தி 2026. விஷ்ணுவின் 10 அவதாரங்களில் மற்ற அவதாரங்களிலிருந்து வேறுபட்டது நரசிம்ம அவதாரம். மனிதனாகவும் அல்லாமல் மிருகமாகவும் அல்லாமல் இரண்டுக்கும் இடைப்பட்ட தோற்றத்துடன் மகா உக்கிரமாக வெளிப்பட்ட அவதாரம். நர என்றால் மனிதன், சிம்மம் என்றால் சிங்கம். எந்த தோற்றம் இரண்யகசிபுவின் இதயத்தில் மாபெரும் கிலியை உண்டு பண்ணியதோ அதே தோற்றம்தான் பிரகலாதனுக்கு மிக்க கருணை வடிவமாகவும் காட்சியளித்தது. எந்த விழிகள் அசுரனை அழிக்கும் உக்கிரத்தோடு வெறித்தனவோ அதே விழிகள்தான் பக்தருக்கு கருணையை குறையில்லாமல் பொழிந்தன. அப்பேற்பட்ட நரசிம்ம ஜெயந்தி எப்பொழுது வருகிறது, எப்படி வழிபட்டால் நரசிம்மரின் பூரண அருளை நாம் பெற முடியும் என்பதை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்களது மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தருமாறும் கேட்டுக்கொள்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வைசாக மாத, அதாவது ஏப்ரலிலிருந்து மே மாதத்திற்குள் வருகின்ற சுக்லபட்ச சதுர்த்தி திதியில் மாலை நேரத்தில் நரசிம்மர் அவதரித்ததாக நம்பப்படுகிறது. இந்த புனிதமான நாளில் விரதமிருந்து நரசிம்மரை வழிபட்டால் தடைகள் நீங்கி தைரியமும் பாதுகாப்பும் கிடைக்கும், எதிரிகளை வெல்ல ஆற்றலும் கிடைக்கும். சதுர்த்தி திதியானது ஏப்ரல் 29 2026 இரவு 9:02 மணிக்கு ஆரம்பித்து ஏப்ரல் 30 2026 இரவு 9:50 மணி வரை இருப்பதால் நரசிம்மர் ஜெயந்தி வியாழக்கிழமை ஏப்ரல் 30 கொண்டாடப்படுகிறது. பூஜை செய்ய சிறப்பான நேரம் சந்தியா காலமான மாலை 4:27 மணியிலிருந்து 7 மணி வரை, அதாவது 2:34 நரசிம்ம ஜெயந்தி என்று லக்ஷ்மி நரசிம்மரை எப்படி வழிபடுவது? நரசிம்மர் ஜெயந்தி என்று நாள் முழுவதும் விரதமிருந்து அன்று மாலையில் 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள் பெருமாள் கோவிலில் உள்ள நரசிம்மர் சன்னதிக்கு சென்று நரசிம்மருக்கு துளசி மாலை சாத்தி ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்து பானகம் நைவேத்தியமாக படைத்து வழிபட்டு பானகத்தை அனைத்து பக்தர்களுக்கும் பிரசாதமாக கொடுக்கலாம். அருகில் பெருமாள் கோவில் அல்லது நரசிம்மர் சந்நிதி எதுவும் இல்லை என்றால் வீட்டிலேயே மகாவிஷ்ணுவின் திருவுருவ படத்திற்கு துளசி மாலை சாத்தி நெய் தீபம் ஏற்றி வைத்து நீர், மோர், பருப்பு வடை, பானகம், பாயாசம் ஏதேனும் ஒன்றை நிவேதனமாக படைத்து பூஜை செய்து வழிபடலாம். நரசிம்மரை வழிபடும் பொழுது கூற வேண்டிய சக்தி வாய்ந்த மந்திரம் நரசிம்ம அஷ்டாக்ஷர மந்திரம். ஓம் நமோ நரசிம்மாய பிரகலாத் வைராக்கிய பிரதாயினே ஹிரண்யகசிபு வம்சம் கௌரி தனயாதாயினே. இதன் பொருள், ஓம் நமோ நரசிம்மா, பகவான் நரசிம்மருக்கு வணக்கம். பிரகலாதனின் பக்தியையும் பற்றின்மையையும் வழங்கியவர், அசுர மன்னர் ஹிரண்யகசிபுவை கொன்றவன், கௌரியின் மகனிடம் அனுதாபம் கொண்டவர். இந்த மந்திரத்தை 27 முறை உச்சரித்து நரசிம்மரை வணங்கலாம். இந்த மந்திரத்தை கூற சிரமப்படுபவர்கள் ஓம் நரசிம்மாய நமகா என்ற ஒரு மந்திரத்தையும் 27 முறை கூறி நரசிம்மரை வழிபடலாம்.
இந்த மந்திரம் நரசிம்ம ஜெயந்தியின் போதும் பிற சந்தர்ப்பங்களிலும் ஜபிப்பதால் பயத்தை நீக்கி தீய சக்திகளை வெல்கிறது, பக்தர்களை தீங்குகளிலிருந்து காப்பாற்றுகிறது என்று நம்பப்படுகிறது. நரசிம்மரின் கோபத்தை தணித்தது மகாலட்சுமி என்பதால் உக்கிர நரசிம்மரை கோவில்களில் மட்டுமே வழிபட வேண்டும். வீட்டில் வழிபாடு செய்யும் பொழுது லட்சுமி நரசிம்மரை மட்டுமே வணங்க வேண்டும். நரசிம்மரை மனதார பிரார்த்தனை செய்தால் தீராத கஷ்டங்களும் தீரும். வேண்டுதல்களை உடனடியாக நிறைவேற்றும் கலியுக கடவுளான நரசிம்மரை பலவிதமான கஷ்டங்களில் இருப்பவர்களும் மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு பானகம் வைத்து நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபட்டால் எத்தனை கஷ்டமாக இருந்தாலும் அது சூரியனை கண்ட பனி போல விலகிவிடும். இந்த பதிவு உங்கள் அனைவருக்கும் பிடித்திருக்கா? பிடித்திருந்தால் உடனே உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு சிறப்பான பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.